Hello, my dear students and parents. Welcome back to my future YouTube channel. நான் Professor Suvanya Devi, a certified career consultant. உங்களோட career guidance க்கு super spot. லாஸ்ட் வீடியோவா paramedical degree கோர்ஸ்க்கு round 1, round 2, round 3 expected counseling dates எப்போ, அந்த round 1, round 2, round 3 2025ல எப்ப நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த கம்பேரிசன் வந்து நான் கிளியரா சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதே மாதிரி டிஜிஎன்எம் கோர்ஸுக்கும் டிப்ளமோ கோர்ஸுக்கும் போடுன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த வீடியோல வந்து நான் டிப்ளமோ கோர்ஸுக்கு தெளிவா எப்ப கவுன்சிலிங் டேட்ஸ் நடந்தது, நம்மளுக்கு எப்ப கவுன்சிலிங் டேட் நடக்கும், நம்ம எப்ப போய் காலேஜ்ல ஜாயின் பண்ணுவோங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த ஒரு வீடியோல உங்களுக்கு கிளியரா தெரிய போகுது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. டிப்ளமோ போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல காத்துட்டு இருக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். 3 ரவுண்ட்ஸ் நடந்துச்சு. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3. பாராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வருவாங்க. ஆனா இந்த டிப்ளமோ கோர்சஸ்க்கு நான் ஆல்ரெடி ப்ராஸ்பெக்டஸ் வச்சு அதர் குரூப், வொகேஷனல் குரூப், சயின்ஸ் குரூப் 3 குரூப்புமே இந்த டிஜிஎன்எம் கோர்ஸ் எடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். அதனால அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஜாயின் பண்ணுவாங்க. அதனால 4 டைப்ஸா வந்து இந்த டிஜிஎன்எம் கோர்ஸ்க்கு கவுன்சிலிங் நடக்கும். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆல் ஸ்பெஷல் கேட்டகரி அண்ட் ஜெனரல் கேட்டகரி கேண்டிடேட்ஸ்க்கு நடக்கும். கண்டிப்பா அதுல ஃபர்ஸ்ட் எல்லா ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸும் வந்துருவாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா அதர் குரூப்ங்கிற ஒரு கவுன்சிலிங், வொகேஷனல் குரூப் ஒரு கவுன்சிலிங் அண்ட் ஆல்சோ சயின்ஸ் குரூப்ங்கிற கவுன்சிலிங். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அதர் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த கவுன்சிலிங் போயிருவாங்க, வொகேஷனல் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த கவுன்சிலிங் போயிருவாங்க, சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த கவுன்சிலிங் போயிருவாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே ரவுண்ட் 1 நடக்கும். அதுவும் சேம் டைம்ல நடக்கும். ஸோ அதை பத்தின தெளிவா இப்போ நான் கம்பேரிஷன் பண்ணி உங்களுக்கு சொல்ல போறேன். ஓகே, நர்சிங் ஃபார் உமன் பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் எல்லாத்துக்குமே இந்த 2025ல 17th ஜூன் டு 7 ஜூலை வரைக்கும் அப்ளிகேஷன் ஓபன் ஆகுது. நம்மளுக்கு 2026ல 12th ஜூலை வரைக்கும் அப்ளிகேஷன் ஓபன் ஆயிருந்தது. இப்போ அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆயிருச்சு. இப்போ ரவுண்ட் 1 எடுத்துட்டீங்கன்னா டிஜிஎன்எம் ஸ்பெஷல் அண்ட் ஜெனரல் கேட்டகரிஸ் நான் சொல்லியிருந்தேன், அவங்களும் வருவாங்க. டிஜிஎன்எம் அதர் குரூப் வருவாங்க, வொகேஷனல் குரூப் வருவாங்க, சயின்ஸ் குரூப் வருவாங்க. ஸோ இவங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் 5-8 ஆகஸ்ட் மந்த் தான் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அப்படின்னு பார்த்தா பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் எப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க? 37/2025 to 2/8/2025. ஸோ இது ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சிருச்சு 2/8ஓட. டிப்ளமோ கோர்ஸ்க்கு எப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க? 5/8. ஸோ 5/8ல இருந்து 8/8 வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 11/8 வரைக்கும் இதோட சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சிருச்சு 4 டேஸ். 8 முடிஞ்சதுக்கு அப்புறம் 3 டேஸ் கழிச்சு 11/8/2025ல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபைனல் அலாட்மெண்ட் ரிசல்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அப்போ ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் எப்ப வாங்கினாங்க? 11/8 அந்த அன்னையில இருந்தே 14க்குள்ள வந்து அதை எடுத்துட்டு லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் அப்ப இருந்தே நீங்க ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிடலாம் காலேஜ் போய். ஓகே, அப்ப இருந்து 5 PM வரைக்கும் டைம் கொடுத்திருக்காங்க. 3 PM ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துக்கணும். ஜாயினிங் காலேஜ்ல போய் ஜாயின் பண்றது வந்து 14. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எப்ப நீங்க காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணி இந்த ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுத்து அவங்க சொல்ற அமௌண்ட்டை வந்து பே பண்றீங்களா? இப்ப கவர்மெண்ட் காலேஜ் எடுத்துட்டீங்கன்னா ஃப்ரீ தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் மட்டும் கொடுத்தா போதும். ரவுண்ட் 1ல எப்பவுமே கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும்தான் வரும். நோ பிரைவேட் காலேஜஸ், ஒன்லி கவர்மெண்ட் காலேஜஸ். ரவுண்ட் 2, ரவுண்ட் 3ல தான் பிரைவேட் காலேஜஸ் வருவாங்க. இதை கிளியர் ஆயிடுங்க. இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட்ல ரவுண்ட் 1ல செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் வராதாங்க மேம் கேக்குறீங்க. நோ, ஒன்லி கவர்மெண்ட் காலேஜஸ் தான் ரவுண்ட் 1ல வரும். இந்த டிஜிஎன்எம் ஸ்பெஷல் அண்ட் ஜெனரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் டோட்டலா 14th ஆகஸ்டோட அவங்களோட கவுன்சிலிங் முடிஞ்சிரும். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 11ல இருந்து 14th எந்த டேட்ல வேணாலும் போய் காலேஜ்ல ஜாயின் பண்ணலாம். ஸோ இதுல இருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து டிஜிஎன்எம் அதர் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் அதே நாள் தான் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாத்துக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் அதே டேட் தான் பாருங்க. 5/8ல இருந்து 8/8 வரைக்கும் அதே 4 டேஸ். 11/8ல வந்து ரிசல்ட் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது?
ரவுண்டு 1ல ரவுண்டு முடிச்சதுக்கு அப்புறம் அதே டேட்டோட முடியுது. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா அதர் குரூப்போட ரேங்க் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா இவங்க லாஸ்ட் 2025 இயர்ல என்ன பண்ணிக்கிறாங்களா, ஒன்லி ரேங்க் மட்டும் கொடுத்திருக்காங்க. எவ்வளவு ரேங்க் கொடுத்திருக்காங்க, 0012 to 445 கொடுத்திருக்காங்க. சோ இந்த ரேங்க் மட்டும் இருந்ததுன்னா நம்ம எவ்வளவு மார்க்ஸ் உள்ள போனாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? அப்போ இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் தான் அந்த அதர் குரூப்ல வந்து பார்ட்டிசிபேட்டே பண்ணிருக்காங்க. 0012 to 445 ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி வொகேஷனல் குரூப் எடுத்துட்டீங்கன்னா 0012 to 390 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பார்ட்டிசிபேட்டே பண்ணிருக்காங்க கவுன்சிலிங்க்கு. சயின்ஸ் குரூப் எடுத்துட்டீங்கன்னா 0012 to 15,266 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. சோ இதுல வந்து இவங்க ரேங்க் மட்டும் தான் போட்டிருக்காங்க, ஆனா மார்க் போடல. சோ நான் எங்க போய் இந்த மார்க் பார்ப்பேன், என்ன பண்ணிருக்கேன், 0012 to 445க்கு 95.75ல இருந்து 39.75 வந்து செலக்ட் பண்ணிருக்காங்கன்னு போட்டிருக்கேன். இது எங்க பார்த்திருப்பேன் நானு, ரேங்க் லிஸ்ட். இதுதான் ப்ரொஃபஷனல் ரேங்க் லிஸ்ட். இதுதான் பேரு தான் ரேங்க் லிஸ்ட். யாரெல்லாம் அப்ளிகேஷன் போட்டீங்களோ அவங்களுக்கு எல்லாத்தோட அப்ளிகேஷன் நம்பரும் நேமோட, அவங்க எந்த கம்யூனிட்டி, அவங்க டோட்டல் மார்க்ஸ் என்ன, கம்யூனிட்டி ரேங்க் என்ன, இந்த இப்ப பாத்தீங்கன்னா எம்பிசி, பிசி, எஸ்சி, எஸ்சிஏ இவங்க எல்லாத்துக்குமே எவ்வளவு சீட் இருக்கோ இத பத்தின தெளிவான வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா பாருங்க. சோ நம்மளுக்கு 100% டோட்டல் ரிசர்வேஷன் வந்து இந்த கம்யூனிட்டி கேட்டகரி வைஸ் வந்து பிரிச்சு கொடுத்துருவாங்க. அந்த அதுபடிதான் வந்து நம்மளுக்கு கம்யூனிட்டி ரேங்க் வைஸா சீட் அலாட் பண்ணுவாங்க ஒவ்வொரு காலேஜுக்கும். நம்ம இங்க என்ன பார்க்கணும்னா ஜென்ரல் ரேங்க், இதைத்தான் பார்க்கணும். இதுதான் ஜென்ரல் ரேங்க். இந்த ஜென்ரல் ரேங்க் மொத்தம் எத்தனை இருக்கு, 1 to இங்க எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க, 445 ஸ்டூடெண்ட்ஸ். 1 to 445 ஜாயின் பண்ணாங்க. 1 to 445 இப்படிதான் பார்க்கணும். சோ இங்க பாருங்க, 1ல என்ன மார்க் இருக்கு, 95.75. இங்க பாருங்க 95.75. அடுத்தது 445வா, இந்த 445ல என்ன மார்க் இருக்குது, இங்க 39.75. சோ இங்க பாருங்க 445 39.75. இப்ப புரிஞ்சுதா, இதுதான் ஜெனரல் ரேங்க். சோ இதத்தான் நீங்க பார்க்கணும், கம்யூனிட்டி ரேங்க பார்க்க கூடாது. சி இதுதான் ஜெனரல் ரேங்க், இது கம்யூனிட்டி வைஸ், இது கம்யூனிட்டி ரேங்க். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்யூனிட்டி வைஸா பிரிச்சிருவாங்க. ஓகேவா? அதனால கம்யூனிட்டி ரேங்க் நீங்க பார்க்க கூடாது, ஜெனரல் ரேங்க் தான் பார்க்கணும். சோ டோட்டல் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்கன்னு இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ அப்படி பார்க்கும்போது ரவுண்ட் 1ல வந்து அதர் குரூப்புக்கு 0012 to 445 வந்து 95.75 to 39.75 இருக்கிற மார்க் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் கிடைச்சிருக்கு. ஓகே, அடுத்தது டிஜிஎன்எம் வொகேஷனல் குரூப், அவங்களுக்கு வந்து 0012 to 390 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு எக்ஸாம்பிளும் நான் சொல்லிடுறேன். இங்க பாருங்க, 1 390, 390. சோ இது வந்து வொகேஷனல் குரூப். 1ல என்ன கொடுத்திருக்காங்க, 97. இதையும் பார்த்துக்கொண்டீங்க. ரேங்க் லிஸ்ட் வந்து அதர்ஸ்க்கு, ஸ்பெஷல் கேட்டகரி, அதர்ஸ்க்கு, வொகேஷனல், அப்புறம் சயின்ஸ் குரூப் இருக்கும். ஸோ நீங்க கரெக்டா தான் இந்த ரேங்க் லிஸ்ட் ஓபன் பண்ணிருக்கீங்களான்னு பார்க்கணும். இந்த அப்ளிகேஷன் நம்பரு, நேம், கம்யூனிட்டி எல்லாமே கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கணும். ஓகேவா? 197 வந்திருக்கா, 97. 390 ஸ்டூடெண்ட்ஸா என்ன ரேங்க் கொடுத்திருக்காங்க, 52 வரைக்கும். 52 பாத்தீங்களா? இப்ப எப்படி ரேங்க் லிஸ்ட், எப்படி ஜெனரல் ரேங்க் பாக்குறாங்க தெரிஞ்சிருச்சுல. சோ இதே மாதிரிதான் சயின்ஸ் குரூப்புக்கும் 001ல இருந்து 15,266 ஸ்டூடெண்ட்ஸ். இதோட பிடிஎஃப் ஃபைல் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். இது வந்து 99ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 40 மார்க் இருக்கிற வரைக்கும், கட் ஆஃப் மார்க் இருக்கிற வரைக்கும் செலக்ட் பண்ணிருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கேக்குறீங்க 160 89 கிடைக்குமா, 70 கிடைக்குமா, 60 கிடைக்குமா. சோ இந்த கட் ஆஃப் பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். சோ ஸ்பெஷல் அண்ட் ஜெனரல் கேட்டகரிஸ் வந்து அது வந்து செப்பரேட் ரேங்க் லிஸ்ட் கொடுப்பாங்க.
ஸ்போர்ட்ஸுக்கு தனியா ரேங்க் லிஸ்ட் கொடுப்பாங்க, பிஹெச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியா ரேங்க் லிஸ்ட் கொடுப்பாங்க, ஐஆர்டி வார்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரேங்க் லிஸ்ட் கொடுப்பாங்க, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு தனியா ரேங்க் லிஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ இவங்களுக்குன்னு கேட்டகரி வந்து பிரிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு காலேஜ்லயும் அந்த சீட்டுக்கு ஏத்த மாதிரி இவங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க, சீட் அலாட் பண்ணிடுவாங்க. ஸ்போர்ட்ஸ், பிஹெச், ஐஆர்டி, எக்ஸ் சர்வீஸ் மேன் அந்த ரிசர்வேஷன்லயும் வருவாங்க, ஸ்பெஷல் கேட்டகரி ரிசர்வேஷன்ல வருவாங்க, அஸ் வெல் அஸ் கேஸ்ட் கேட்டகரி வைஸும் இவங்கள பிரிப்பாங்க. ஆனா இந்த கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இந்த ஜெனரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்லி கேஸ்ட் கேட்டகரி வைஸ் தான் பிரிப்பாங்க. இப்போ உங்களுக்கு இந்த விஷயம் கிளியர் ஆயிருக்கும். ஓகே, ரவுண்ட் 1 எல்லாத்துக்குமே எப்போ முடிஞ்சிச்சுன்னா இதுதான் வந்து டோட்டல் மார்க்ஸ். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஃப்ரம் ரவுண்ட் 1ல இருந்து ரவுண்ட் 3 வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இவங்கள 11th ஆகஸ்ட்ல இருந்து இவங்க காலேஜ் போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. அடுத்தது ரவுண்ட் 2 எப்ப நடந்துச்சு, கரெக்டா 1 month பீரியட்ல 17/9 அப்ப நடந்திருக்கு. ஸோ இங்க வந்து 14/8 முடிஞ்சுதா, இங்க வந்து 17/9 கரெக்டா 1 month பீரியட் டிஃபரன்ஸ்ல நடந்திருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் அடுத்த நிமிஷமே நீங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். 4 days டைம் கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் ரிசல்ட் 20ல நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி உங்களுக்கு காலேஜ் செலக்ட் ஆயிடுச்சுன்னா 22ல இதோட ரிசல்ட் வந்துடும். எல்லாத்துக்குமே சேமா, எல்லா குரூப்புமே அட் அ டைம்ல நடக்கும். அட் அ டைம்ல இந்த டேட்ல வந்து ரிசல்ட் வந்துடும். ஸோ வரும்போது 2 days. அடுத்தது பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ஆர்டர் எப்ப பண்ணலாம், அந்த டேட்ல இருந்து 26 வரைக்கும் 5 days டைம் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துட்டு டாப் நீங்க எந்த செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் கிடைச்சிருக்கோ, சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரவுண்ட் 1 கவர்மெண்ட் காலேஜை சூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ரவுண்ட் 1ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜஸும் இந்த ரவுண்ட் 2ல வரும். ஸோ அடுத்த மார்க் யாரு கரெக்டா இருக்காங்களோ, அந்த ஹைரார்கி வைஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும். ஓகே, மாதிரி கிடைச்சதுக்கு அப்புறம் எப்ப போய் ஜாயின் பண்றாங்க, ஃப்ரம் 22 to 26. அப்போ இவங்களுக்கு செப்டம்பர் மந்த் வந்து காலேஜ் ஓபன் ஆயிரும் ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இது அதே தான் நான் சொன்ன மாதிரி ரேங்க் வந்து 001 to 445 அதர் குரூப்புக்கு, வொகேஷனல் குரூப் 1 to 390, அதே 1 to 15,266 ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரவுண்ட் 2லயே வருவாங்க. ரவுண்ட் 3 பாத்தீங்கன்னா 15/10 18 days கழிச்சு ரவுண்ட் 2 முடிச்சுட்டு கம்ப்ளீட்டா எப்ப முடிக்கிறாங்க, 26/9 முடிக்கிறாங்க. அதை முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா 18 days கழிச்சு 15/10/2025ல ரவுண்ட் 3 ஆரம்பிக்குது. அது ரெஜிஸ்ட்ரேஷன் டைம் வந்து 15, 16, 17 அந்த மாதிரி கொடுத்துட்டு 18, 19, 20, 21, 22 5 days வந்து சாய்ஸ் ஃபில்லிங் டைம் கொடுக்குறாங்க. ஸோ 24ல இருந்து 31 வரைக்கும் இவங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் ப்ரொஃபஷனல் ஆகுது. ஸோ இவங்க அக்டோபர் 24ல இருந்து காலேஜ் ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, எப்போ போய் அந்த ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டு அமௌண்ட் பே பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா அப்ப இருந்தே இவங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இதே ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வருவாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எப்பங்க மேம் டிஜிஎம்க்கு காலேஜ் ஸ்டார்ட் ஆகும், பிஎஸ்சிக்கு காலேஜ் ஸ்டார்ட் ஆகும்னு கேக்குறீங்க. டிஜிஎம் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 11ல இருந்தே காலேஜ் ஸ்டார்ட், ஆகஸ்ட் 11ல இருந்தே. இதே ரவுண்ட் 2 இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து செப்டம்பர் 22ல இருந்து காலேஜ் ஸ்டார்ட். ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்போ, அக்டோபர் 24ல இருந்து காலேஜ் ஸ்டார்ட். ஓகே, இப்போ உங்களுக்கு கிளியரா இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே ஆகஸ்ட் 4th இருந்து ரவுண்ட் 1 முடிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காலேஜ் ஸ்டார்ட் ஆயிரும். இதே ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அக்டோபர் 8, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர்ல இருந்து அக்டோபர் 8ல இருந்து காலேஜ் ஸ்டார்ட் ஆகும். ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அக்டோபர் 31. ஸோ டோட்டலாவே இந்த எல்லா ரவுண்ட்ஸும் அக்டோபரோட முடிஞ்சது. அதே மாதிரிதான் இங்கேயும் அக்டோபரோட முடிஞ்சது. நவம்பர்ல இருந்து எல்லாத்துக்குமே ரெகுலர் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிரும். இதுல மட்டும்தான் டிஃபரன்ஸ் வரும், இந்த ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3. ஓகே, ஆனாலும் போர்ஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருவாங்க ஆகஸ்ட்ல இருந்தே. இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள என்டர் ஆகுறாங்கல்ல, அப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் இந்த நவம்பர்ல ரொம்ப கம்மியா தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பயந்துக்காதீங்க, நிறைய போயிருமோ போர்ஷன்ஸ், அப்படிலாம் கிடையாது. லைட்டா தான் ஆரம்பிப்பாங்க. நவம்பர்ல இருந்து ஸ்பீட் அப் ஆயிரும் ரெகுலர் கிளாஸ். இன்னும் நீங்க சொல்லிக்கிறேன், டிஜிஎன்எம் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு வந்து 1 year கோர்ஸ் இது. இவங்க வந்து நான் செமஸ்டர் கோர்ஸ். அதே பிஎஸ்சி படிக்கிறவங்க வந்து செமஸ்டர் கோர்ஸ். அவங்களுக்கு செமஸ்டர் பேட்டர்ன்ல 6 months ஒன்ஸ் நடக்கும். ஸோ நவம்பர்ல இருந்து உங்களுக்கு 6 months, நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்ல எக்ஸாம் வந்துடும். ஏப்ரல் டு மேல வந்து எக்ஸாம் வந்துடும்.
ஸோ இன்னும் இப்போ வந்து உங்களுக்கு கிளியரா எப்போ காலேஜ் ஓப்பன் ஆகும், எப்படி கவுன்சிலிங் டேட்ஸ் வரும், எந்தெந்த குரூப் எல்லாம் டிஜி நமக்கு வருங்கிறத கிளியரா புரிஞ்சிருக்கும். இன்னும் யாருக்காச்சும் டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா என் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, கமெண்ட் பண்றேன். உங்களுக்கு எந்த மார்க்குக்கு எந்த ரேங்க் வரும்னு சொல்லி நம்மளுக்கு கண்டிப்பா இந்த கவுன்சிலிங் ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் கன்ஃபார்ம் ஆகும். அது வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது. இது வந்து 2025 உண்டானதுதான். அதை வந்து நல்லா கிளியரா புரிஞ்சுக்குங்க ஸ்டூடெண்ட்ஸ். இது வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, கிளியரா புரிஞ்சிருச்சானு சொல்லுங்க. இதை போல அடுத்ததா நான் டிப்ளமோ இன் ஃபார்மசி அண்ட் சர்டிஃபைட் கோர்சஸ்க்கு நான் வீடியோ போடுறேன். ஸ்டே டியூன்ட். கண்டிப்பா என்னோட வாட்ஸ்அப்பும் டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணுங்க. இதுக்கு உண்டான ரேங்க் லிஸ்ட்டை நான் எல்லாமே டெலகிராம் சேனல்ல போடுறேன். யாருக்கு தேவையோ கண்டிப்பா போய் செக் பண்ணிக்கங்க. டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணீங்கன்னா தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் இமிடியேட்டா உங்களால் பார்க்க முடியும். எல்லா நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு இமிடியேட்டா தெரியும். ஸோ ஜாயின் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம்.